10 வயசு பொண்ணு ஸ்கூலுக்கு போறேன்ட்டு கிளம்பி போறா. திரும்பி வர 8 வருஷம் ஆகுது. மார்ச் 2, 1998ல ஆஸ்ட்ரியா வியனான்ற ஒரு பிளேஸ். நட்டாஷா கம்புஷ் ஒரு ஆர்டினரி பொண்ணு. அம்மா வீட்ல இருந்து தனியா ஸ்கூலுக்கு நடந்து போறா. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான் அந்த ஸ்கூல். பட் அந்த 5 மினிட்ஸ்ல அந்த பொண்ணோட லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. ஒரு ஒயிட் வேன் ரோட்ல நிக்குது. அதுல வுல்ஃப்கேங் பிரிக்னோயில்ன்ட்டு 35 வயசு ஆளு. பார்க்க தான் நார்மலான பர்சன், பட் ஹீ இஸ் மென்டலி இல். அவன் திடீர்னு நட்டாஷாவை பிடிச்சு வேன்ல தூக்கி போட்டான். அவ கத்துறா, பட் யாருக்குமே கேட்கல. வேன்ல போகும்போது அந்த 10 வயசு பொண்ணு என்ன பண்றான்னா, பயந்து போய் அழாம டிவில பார்த்த ஒரு இன்சிடென்ட்டை ரீகால் பண்றா. அதுல வர மாதிரியே கிரிமினல்ஸ் கிட்ட நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்கறா. அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றா, பட் அது ஃபெயிலியர்ல முடியுது. பிரிக்னோயில் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அது பார்க்க தான் நார்மலான வீடு. அந்த வீட்டுக்கு கீழே ஒரு சீக்ரெட் டஞ்சன் இருக்கு. அதுல அவளை அடைச்சு வைக்கிறான். அந்த இடம் எப்படி இருக்குன்னா, கான்கிரீட் வால்ஸ், ஸ்டீல் டோர்ஸ், விண்டோஸே இல்லாம சவுண்ட் ப்ரூஃப் வச்சு மொத்தமா பார்க்க அது ஒரு ஜெயில் மாதிரி இருக்கு. கராஜுக்கு கீழே ஒரு ஹிடன் ட்ராப் டோர் இருக்கு. அதுக்குள்ள போகணும்னா 1 hour ஆகும். வெளியில போறதுக்கு வேற வழியே இல்ல. அந்த இருட்டு அறையில நட்டாஷா தனியா நிக்கிறா. அவ கண்ணத்துல கண்ணீர், மனசுல ஒரே ஒரு எண்ணம், எப்படியாவது உயிரோட இருக்கணும். 8 வருஷமா அவ அந்த பேஸ்மெண்ட்ல என்ன அனுபவிச்சா, அவளோட மனசுல என்ன இருந்துச்சுன்றத பார்ட் 2ல பார்க்கலாம். ஒரு வாரத்துல 200 டைம்ஸ் அவ அடி வாங்குவா. அது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு புரியுதா? அந்த டஞ்சியன்லயே நட்டாஷாவோட லைஃப் ஆரம்பிக்குது. முதல்ல பிரிக்னோயில் அவளுக்கு பெட் டைம் ஸ்டோரிஸ் படிக்கிறான், கிஃப்ட் கொடுக்கறான். பட் அதெல்லாம் ட்ராப், அவளை டிபெண்ட் ஆக்குறதுக்கு. பிரிக்னோயில் நட்டாஷா கிட்ட உன்னோட பேரண்ட்ஸ் ரான்சம் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு சொல்றதா சொல்லிட்டான். அவங்களுக்கு நீ வேண்டான்னு சொல்றதா சொல்லிட்டான். பட் நட்டாஷா அதை நம்பாம இது பொய்ன்னு சொல்றா. அவ தனிமை இன்னும் அதிகமாகுது. பிரிக்னோயில் ஒரு பேரனாய்ட் குரூஷியல் மேன். அவன் தன்னை எஜிப்தியன் காடுன்னு நம்புறான். ஹிட்லரை அட்மையர் பண்றான். அவளை மைலாட்னு கூப்பிடுன்னு டிமாண்ட் பண்றான். பட் நட்டாஷா அதை மாட்டேன்னு சொல்லிட்டா. அவளுடைய கரேஜை பாருங்களேன். இயர்ஸ் ஆக ஆக அபியூஸ் அதிகமாச்சு. அவளை சிமெண்ட் பேக்ல போட்டு அடிக்கிறது, ப்ரூனிங் ஷியர்ஸ் பண்றதுன்ட்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்றான். ஒரு வாரத்துல 200 டைம்ஸ் அவளை அடிப்பான். அவளுக்கே தன்னோட ஸ்பைன் நேப் ஆகுதுன்னு தெரிய ஆரம்பிக்குது. 16 வயசுல அவளுடைய வெயிட் ஜஸ்ட் 84 பவுண்ட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. சாப்பிட கொடுக்க மாட்டான், நீ ஃபேட் ஆகலின்னு சொல்லுவான். அவளுடைய செல்ஃப் எஸ்டீமை டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்றான். பட் நட்டாஷா அதுக்கெல்லாம் உடஞ்சு போல. அவளுக்குள்ளேயே அவ சொல்லிக்கிட்டது, 18 வயசு ஆகும்போது இவனை எப்படியாவது டிஃபீட் பண்ணி நம்ம தப்பிச்சு போயிடணும்ட்டு. 18 வயசும் ஆகுது. அவளுடைய ப்ராமிஸ் நிறைவேறுமா? நட்டாஷா எப்படி எஸ்கேப் ஆனான்றது நம்ம பார்ட் 3ல பார்க்கலாம். வேக்யூம் கிளீனர் சவுண்ட், ஒரு ஃபோன் கால். அந்த 2 minutes அவளுடைய லைஃப் சேஞ்ச்டு. ஆகஸ்ட் 23, 2006 midnight 12:53க்கு நட்டாஷாவுக்கு அன்னைக்கு அவன் ஒரு வேலை கொடுக்குறான். அவனுடைய ஒயிட் வேனை வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணி கிளீன் பண்ண சொல்றான். அந்த டைம் அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. வேக்யூம் கிளீனருடைய சவுண்ட் அதிகமா இருந்ததுனால அவன் கொஞ்சம் தள்ளி போய் ஃபோன் பேச ஆரம்பிக்கிறான். அந்த ஒரு 10 செகண்ட் நட்டாஷா வேக்யூம் கிளீனரை கீழே போட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறா. 200 meters ஃபென்ஸ் ஜம்ப் பண்றா. நெய்பர்ஸோடைய கார்டன்ல ஓட ஆரம்பிக்கிறா. யாராவது இருக்காங்களான்ட்டு கூப்பிடுறா. யாருக்குமே கேட்கல. ஓடி ஓடி ஒரு 71 வயசு பாட்டி வீட்டு கதவை தட்டுறா. நான் நட்டாஷா கம்புஷ்னு சொல்றா. அந்த பாட்டி உடனே போலீஸ்க்கு கால் பண்றாங்க. 1:04 PM போலீஸ் வராங்க. 8 years 3096 டேஸ்க்கு அப்புறமா அவளுக்கு ஃப்ரீடம் கிடைக்குது. பிரிக்னோயில் சேம் டேலேயே நியர்பை ட்ரெயின் ஸ்டேஷன்ல குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறான். நட்டாஷா அதை கேட்டுட்டு கதறி அழுறா. அவளுக்குள்ள காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங் இருந்துச்சு. சைக்காலஜிஸ்ட் இதை ஸ்டாக்ஹோல்ம் சிண்ட்ரோம்னு சொல்றாங்க. பட் நட்டாஷா அவன் ஒரு கிரிமினலா இருந்தாலுமே என்னோட ஃபீலிங்ஸ் என்னது, நீங்க அதை டிபெண்ட் பண்ண வேணாம்னு சொல்லிடுறா. இன்னைக்கு நட்டாஷா ஒரு ஆத்தர், டிவி போஸ்ட். அவளுடைய புக் 3096 டேஸ் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் செல்லரா ஆச்சு. அவ அடப்பட்டு இருந்த அந்த வீட்டையே அவ வாங்குறா. செல்லரை 2011ல ஃபில் பண்றா. அதை மியூசியம் ஆக்க ட்ரை பண்றா. பட் அது மியூசியம் ஆகல. ஒரு 10 வயசு பொண்ணு 8 years டார்க்லயே வாழ்ந்திருக்கா. தன்னோட மைண்டை வெப்பனா மாதிரி சர்வே பண்ணியிருக்கா. இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? மனிதரோட நம்பிக்கை எந்த சிறையையும் உடைச்சிரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரியல் இன்சிடென்ட்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.